ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஒரு சம் பார்த்தோம். அந்த சம்மில் வந்து நம்ம 80G டிடக்ஷன் பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம இந்த வீடியோவில் 80G டிடக்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து வந்து பிசிபிபி இன்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிடக்ஷனோட எல்லா டிடக்ஷன்ஸும் நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இதுக்கு அடுத்த வீடியோலேருந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 80G டிடக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபண்டுக்கோ ட்ரஸ்ட்டுக்கோ இல்லைனா சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனுக்கோ ஒரு டொனேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டொனேஷன் வந்து நம்ம வந்து 80G டிடக்ஷனாக க்ளைம் பண்ணிக்கலாம். எந்த ஃபண்டுக்கு பண்ணால் எவ்வளோ டிடக்ஷனுங்கிறத தான் நம்ம 80G நிறையா பார்ட்டில் சொல்லுது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்துருவோம். 2000 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து டொனேஷன் பண்ணுறதா இருந்தால் கேஷாக பண்ணக்கூடாது, அதர் தேன் கேஷாக தான் பண்ணணும். அதுதான் கம்பல்சரி. அப்படி இருந்துச்சுன்னா 80G டிடக்ஷன் கிடையாது. ஐ மீன் 2000க்கு மேலே நம்ம கேஷை டொனேட் பண்ணியிருந்தோன்னா 80G டிடக்ஷன் க்ளைம் பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து 80G டிடக்ஷனை ரெண்டாக பிரிக்கலாம். 100% ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபைங் லிமிட் ஒன்று, வித்தவுட் குவாலிஃபைங் லிமிட் ஒன்று அண்டு வித் குவாலிஃபைங் லிமிட் ஒன்று. இது ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு டைப்ஸ். வித்தவுட் குவாலிஃபையிங்கில் 100% டிடக்ஷனு, வித்தவுட் குவாலிஃபையிங்கில் 50% டிடக்ஷன். அடுத்து வித் குவாலிஃபையிங்கில் 100% டிடக்ஷன், வித் குவாலிஃபையிங்கில் 50% டிடக்ஷன். இதுதான் வந்து நமக்கான 4 டைப்ஸு. ஃபஸ்ட்டு வித்தவுட் குவாலிஃபைங் பார்த்துருவோம். வித் குவாலிஃபைங், அந்த குவாலிஃபைங் லிமிட்னா என்ன அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வித்தவுட் குவாலிஃபைங்கில் 100 விட்டுருங்க, நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். வித்தவுட் குவாலிஃபைங்கில் 50 ஃபஸ்ட்டு பார்ப்போம். வித்தவுட் குவாலிஃபைங்கில் 50 அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மெமோரியல் ஃபண்டு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இது மூணுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன ரிலேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு மெமோரியல் ஃபண்ட், இந்திரா காந்தி ட்ரஸ்ட்டு, ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன் அதெல்லாம் தேவையில்லை, மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்கும். ஸோ ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. இது போக பிரைம் மினிஸ்டர் ட்ராட் ரிலீஃப் ஃபண்டு, எர்த்குவேக் ரிலீஃப் வரும். எர்த்குவேக் ரிலீஃப் வந்து 100%குள்ளே போயிடும். ட்ராட் ரிலீஃபாக இருந்தால் தான் 50%குள்ளே வரும். இது 4 தான் 50% வித்தவுட் குவாலிஃபைங். அடுத்து வித் குவாலிஃபையிங்கில் 100%ஆக இருந்துச்சுன்னா ப்ரொமோட்டிங் ஃபேமிலி பிளானிங் ப்ரொமோஷனுக்காண்டி ஏதாச்சும் ஒரு டொனேஷன் பண்ணியிருக்கோன்னா அது வந்து 100%ல் வித் குவாலிஃபையிங். அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு வந்து இந்தியாவில் நம்ம ஏதாச்சும் டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டொனேஷனும் வந்து வித் குவாலிஃபைங்கில் வந்துடும். இது ரெண்டு தான் வந்து 100%ல் வித் குவாலிஃபைங். 50%ல் வித் குவாலிஃபைங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு, லோக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒருத்துக்கு நம்ம டொனேஷன் பண்ணுறோன்னா அது வரும். அடுத்து டெம்பிள், மாஸ்க், குருத்வாரா, சர்ச் அந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேசஸ் ஃபுல்லாக வரும். ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், ஆர்கியாலஜிக்கல் பிளேசஸ்க்கு வரும். அடுத்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கார்ப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோன்னா அந்த கார்ப்பரேஷனுக்கு நம்ம கொடுக்குற டொனேஷன் வந்து 50%ல் வித் குவாலிஃபைங்கில் வரும். அடுத்து இங்கே டெவலப்மெண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ், நம்ம அண்டர் டெவலப்டு சிட்டிஸ் இருக்கும், ஏதாச்சும் வில்லேஜஸ் அந்த மாதிரி இருக்கிற சிட்டிஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டொனேஷன்ஸும் வந்து 50%ல் வித் குவாலிஃபைங்கில் வரும். இப்போ நம்ம படித்தது போக மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து 100%ல் வித்தவுட் குவாலிஃபைங் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு அண்ட் பிரைம் மினிஸ்டர் ட்ராட் ரிலீஃப் ஃபண்ட் வந்து 50ல் வித்தவுட் குவாலிஃபையிங். அடுத்து வந்து ஃபேமிலி பிளானிங்கும் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனும் 100%ல் குவாலிஃபையிங். 50% குவாலிஃபையிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், சர்ச்சு, மாஸ்க்கு, டெம்பிள், அப்புறம் மைனாரிட்டி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ், இதெல்லாம் வந்து 50ல் குவாலிஃபைங். இது போக மித்தது ஃபுல்லாக 100ல் நான் குவாலிஃபைங். இப்போது நமக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த குவாலிஃபைங் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ, இதுதான் வந்து குவாலிஃபையிங் லிமிட் அப்படின்னு பேர். இந்த 10% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐன்னு சொல்கிறோம். இப்போது அட்ஜஸ்டட் ஜிடிஐனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் எதெல்லாம் கழிக்க போகிறோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஆல் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80C to 80U, எக்ஸம்டட் இன்கம், அப்புறம் இன்கம் ஆஃப் என்ஆர்ஐ அண்ட் ஃபாரின் கம்பெனி. இந்த 4ஐயும் கழிச்சா வர்ற ஆன்சர் தான் அட்ஜஸ்டட் ஜிடிஐ. இந்த அட்ஜஸ்டட் ஜிடிஐயில் 10% தான் குவாலிஃபைங் லிமிட். இப்போது சப்ஜெக்ட் டு குவாலிஃபைங் லிமிட், வித்தவுட் குவாலிஃபைங் லிமிட்னு பார்த்தோம். வித்தவுட் குவாலிஃபைங் லிமிட்னா நீங்கள் எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாலும் மொத்த டொனேஷனையுமே நம்ம டிடக்ஷனாக க்ளைம் பண்ணிக்கலாம். ஆனால் வித்து குவாலிஃபைங்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு குவாலிஃபைங் லிமிட் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா 10% ஆஃப் அட்ஜஸ்ட் ஜிடிஐன்னு, அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம 100% பார்க்கணும். இப்போ குவாலிஃபைங் லிமிட் ஒரு 20,000ன்னு வச்சுக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம ஃபேமிலி பிளானிங்க்கு 80,000 நம்ம டொனேஷன் கொடுக்குறோன்னு வச்சுப்போம்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு 20,000 தான் குவாலிஃபைங் லிமிட். அதில் 80,000 வந்து ஃபேமிலி பிளானிங்க்கு கொடுக்குறோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 20,000 தானே குவாலிஃபைங் லிமிட்டே. அதனால் அந்த 80,000த்தில் 20,000 மட்டும்தான் வந்து 100% அலவுடு. இது சம் போடுறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் வந்து 80Gக்கான கான்செப்ட்ஸு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.